நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்குது. அப்பட்டமாக தெரிகிற அந்த வித்தியாசத்தை அலசி பார்த்து பகுத்தறிவோடு நடந்துக்கிட்டா எல்லாம் சுபமாக இருக்கும், இல்லைனா உயிரே கூட பலியாகும். கங்கை இமயமலையில் உற்பத்தியாகி உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், வங்கதேசம்னு விரிஞ்சு பாயிற புண்ணிய நதி. தெய்வத்துக்கு நிகராக போற்றப்படுது. இந்த நதியில் மூழ்கினாலே புண்ணியம்ங்கிறது ஆன்மீகவாதிகளோட நம்பிக்கை. அதே சமயம் நோய் தீர்க்கும், குணமாக்கும்னு நம்புறதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லணும். ரீசண்டாக கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனுக்கு நேர்ந்த சம்பவத்தை அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாது. நோய் தீருங்கிற நம்பிக்கையில் வாழ்நாளை எண்ணிக்கிட்டு இருந்த அந்த பையனை கங்கையில் மூழ்க வச்சது அந்த குடும்பம். ஆனால் அந்த பையன் மூச்சடைச்சு உயிரிழந்தது தான் நடந்துச்சு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் கங்கை நதியில் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தோட ஜஹாங்கீராபாத் கிராமத்தை சேர்ந்தவர் மோஹித். 20 வயசு இளைஞர். சிட்டியில் இருக்கிற ஒரு காலேஜில் பிகாம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு வரார். போன 26ஆம் தேதி ஓட்டு போடுறதுக்காக கிராமத்தில் இருக்கிற தன்னோட சொந்த வீட்டுக்கு போயிருக்கார். முதல் முறையாக தன்னோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றினவர் அதே மகிழ்ச்சியோட வயல்வெளி பக்கமாக நடந்து வந்திருக்கார். பசுமை, தென்றல் காற்றுன்னு இயற்கையை ரசிக்கிற மோகத்தில் இருந்தார் மோஹித். இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே வந்தப்போ தான் எதிர்பாராத அந்த விபரீதம் நடந்துச்சு. அடுத்த செகண்டே மோஹித் மயக்கமானார். வயல்வெளிகளோட அழகை ரசிச்சுக்கிட்டே வந்தவர் கீழே உருந்து போய்கிட்டு இருந்த பாம்பை கவனிக்க தவறிட்டார். பாம்பு அவர் மிதிக்க பயத்தில் மோஹித்தோட காலில் கடிச்சிட்டு வேகமாக ஓடி இருக்கு அந்த பாம்பு. அவரும் அலறி துடிச்சு சத்தம் போட்டு கீழே விழுந்து மயங்க பக்கத்தில் இருந்தவங்க பதறி வந்து அவருக்கு முதலுதவி செஞ்சாங்க. கிராமத்தில் இருந்த ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு ஓடினாங்க. ஆனால் அங்கே முறையாக சிகிச்சை செய்யப்படலைன்னு ஊர்க்காரங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் கிராமத்துக்காரங்க பெரிய தப்பு செஞ்சாங்க. கங்கையில் கொஞ்ச நேரம் மூழ்கினா பாம்போட விஷம் உடம்புல இருந்து இறங்கிடும்னு எல்லாரும் கோரஸாக சொல்ல கயிறு கட்டி மோஹித்தை கங்கையில் இறக்கினாங்க. ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் இல்லை, முழுசா 2 நாள் கங்கை நதியிலேயே அவரை மிதக்க விட்டாங்க. மக்களோட இந்த மூட நம்பிக்கை மோஹித்தை காப்பாத்தல. நேரமாக பாம்போட விஷம் உடம்பு முழுக்க பரவ கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உயிர் பிரிஞ்சது. பாம்பு கடிச்சா முதல்ல என்ன செய்யணும், என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்டுகளை தரணும்னு மருத்துவர்கிட்ட கேட்டோம். கடித்த இடத்துக்கு மேலே ஒரு 6 இன்ச்சுக்கு மேலே ஒரு ரப்பர் துணி மாதிரி கட்டி அப்படியே விட்டுறணும். ரொம்ப இருக்குமா கயிறெல்லாம் போட்டு கட்டக்கூடாது. அப்படி கயிறு கட்டினா நம்மளுடைய ரத்த நாளங்களுடைய ஆர்ட்ரியெல்லாம் நசுங்கி கேங்க்ரீனுங்கிற மாதிரி கருப்பாயிரும் கால், அந்த விரலெல்லாம் பார்த்திங்கன்னா. அதுமாதிரி செஞ்சுன்னா அந்த காலே விரலையும் எடுக்கிற அளவுக்கு வந்துடும். அதுமாதிரி செய்யக்கூடாது. ரெண்டாவது, கடித்த உடனே ஆஸ்பத்திரிக்கு நியர்பை எங்கள் அரசு மருத்துவமனையில் எல்லா மருந்தும் இருக்கும். ஏஐசிங்கிற ஆன்டி ஸ்னேக் வேணும்னு சொல்லுவோம். அது அங்கே போனோன்னா ஒரு டோஸ் இம்மிடியேட்டாக கொடுத்துருவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணி முறையாக அந்த டெஸ்ட்டு மருந்து கொடுத்துட்டிங்கன்னா 2 நாள் 3 நாள் நல்லாயிடும். சில விஷயங்கள் மேலே நம்பிக்கை இருக்கலாம், அது உயிரையே பறிக்கிற மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. கிராம மக்களோட அறியாமையால் ஒரு இளைஞரோட உயிர் போனதும் இல்லாமல் இயற்கை மேலேயும் வீண் பழி விழுந்திருக்கு.